அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது உங்களோட மொபைலில் இருக்கிற கேமரா சேஃப்டி செட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட மொபைலில் இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேமரா இருக்கும். கேமரா ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கேமரா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறனால நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கேமரா நிறைய அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளோட டேட்டா எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, நம்ம அது கேமரா ஆக்சஸ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படிலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபோனில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஸ் டிஸ்ப்ளே ஆகிறதுல சி ஆல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேமரான் இருக்கும். ஸோ இந்த கேமரா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் எந்தெந்த அப்ளிகேஷன் நம்மளோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம், அந்த இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனில் எதுக்கு கேமரா ஆக்சஸ் பண்ணியிருக்குன்னு இதில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதில் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லைனா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு, நீங்கள் ஏதாவது கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் ஏதாவது கேமரா ஆக்சஸ் இருந்தால் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே தெரியாது. மேலே இருக்கிற இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் பர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இங்கே கீழே டிஸ்ப்ளே ஆகும். அதர் ஆப் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நேம் வந்துச்சுன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி செட் வால்பேப்பர், கண்ட்ரோல் வைப்ரேட்டர், ரன் அட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளோட ஃபோனோட செட்டிங்ஸ் பற்றி தான் இதில் காட்டுது. ஸோ இது தவிர வேறு ஏதாவது நம்மளுக்கு டேஞ்சர்னா இந்த இடத்துல டேஞ்சர்ஸ் கீழே காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷனில் எது யூஸ் எது நம்மளோட இதை எடுத்துகிட்டு இருக்குது, கேமரா ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்குது, அது எப்படி பார்க்கணுன்னா மறுபடியும் உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் எல்லா மொபைல்லையும் இருக்கும். ஸோ இந்த ப்ரைவேசி ஆப்ஷனுக்குள்ளே போய்ங்க. இந்த ப்ரைவேசி ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்மிஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்கும். ஸோ இந்த பர்மிஷன் மேனேஜர் அண்ட் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஸோ இதில் எல்லாமே கால் லோகோ, கேமரா, கான்டாக்ட் எல்லாமே இதில் டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆகும்போது நம்ம கேமரா ஏன்னா மெயினாக கேமரா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா செட் பண்ணிங்க. ஏன்னா கேமரா ஏன்னா நீங்கள் ஃபோன் ஆனில் இருக்கும்போது உங்கள் கேமரா ஓப்பன் ஆகிருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. ஆனால் கேமரா பின்னாடி ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கும். உங்கள் ஃபேஸ் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கேமரா மெயினாக நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த கேமராக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அலோடு ஆல் டைம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நோ ஆப்ஸ் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் இப்போது அதிலே ஒவ்வொரு டைமும் கேட்குது, அலோஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அதுவே கேட்குது. அதை இதில் பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே அலோடு ஆல் டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது நோ அலோடு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அலோடு ஒன்லி வைல் இன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அது கேமரா ஆக்சஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இதில் எத்தனை இருக்குது. ஸோ இது இந்த எல்லா அப்ளிகேஷனுமே வைல் இன் யூஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேமரா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இதுவும் டேஞ்சர் தான். ஸோ இது மாதிரியும் நீங்கள் வைக்கவே கூடாது. இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்க் எவ்ரி டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து போயிடும். கீழே ஆஸ்க் எவ்ரி டைமில் ஆஸ்க் எவ்ரி டைமில் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் இதெல்லாம் மெயினாக நீங்கள் மாற்றி வச்சுக்கிங்க. இந்த குரோம் இருக்குது பார்த்தீங்களா. குரோமில் ஆஸ்க் எவ்ரி டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிளிக் பண்ணுறேன். ஆஸ்க் எவ்ரி டைம் ஆஸ்க் எவ்ரி டைம் கிளிக் பண்ணிட்டேன்னா கீழே நம்ம ஆஸ்க் எவ்ரி டைமுக்கு மாறிக்கும். ஸோ நாட் அலோடில் பாருங்கள், இதெல்லாம் நான் நாட் அலோடுன்னு கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் கேமரா ஆக்சஸ் இல்லை தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நாட் அலோடுன்னு நீங்கள் கொடுத்து வச்சிங்க. இது இப்போ நான் ஆஸ்க் எவ்ரி டைம்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் குரோம்குள்ளே போகிறேன். ஸோ என்னோடய குரோம் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இந்த கேமரா ஆப்ஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இங்கே சேஜ் ஃபார் யுவர் கேமரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நான் கிளிக் பண்ணுறேன். அடாப் ஸ்கேன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது இங்கே கேட்குது பார்த்தீங்களா. while using the app only this time don't allow அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆக்சஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது
நீங்கள் வெப்சைட்டில் ஏதோ ஒன்று குரோம்லேயே கூட நீங்கள் வந்து ஏதோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சப்போஸ் யாராவது அக்சஸ் பண்ணாங்கன்னா டப்புன்னு இந்த பாப் விண்டோ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இங்கே டோன்ட் அலோவ்னு கொடுத்தீங்கன்னா போதும், அதை வந்து அலோவ் ஆகாது. இங்கே பாருங்கள் ஒன்லி திஸ் டைம் நீங்கள் எதுவுமே நீங்கள் இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம வந்து என்னடா இது ஒவ்வொரு டைம் இது வந்து நம்ம கொடுக்குமான்னு வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற சேஃப்டி செட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒன்லி திஸ் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த டைம் மட்டும் உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இதில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேஃப்டி செட்டிங்ஸு, கேமராவோட சேஃப்டி செட்டிங்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் வந்துட்டு எல்லாருமே நீங்கள் வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அடுத்து இன்னொரு செட்டிங்ஸு, அதே கேமராவில் இன்னொரு செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கேமரா வந்து ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேமரா வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் மேலே இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு டாட் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலர் டாட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கேமரா ஆக்சஸ் பண்ணால் இப்போ கேமரா விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோன்னே அந்த க்ரீன் கலர் டாட் வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து கேமரா ஆக்சஸ் பண்ணால் இது வந்து மொபைல்லே வந்து இப்போ வர மொபைல்லாம் வந்து சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. இன்பில்ட்டாக வந்து அது வந்து இருக்குது. ஸோ உங்கள் கேமரா சப்போஸ் யாராவது ஆக்சஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டாட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி க்ரீன் டாட் தெரிஞ்சுனாவே நீங்கள் வந்து உங்களோட கேமரா வந்து யாரோ ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து எந்த அப்ளிகேஷனில் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.